வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றும் தொடரும் பார்ப்பனியத்தின் வெறுப்பு. அதாவது நாம் பேசக்கூடியதில்லை, பார்ப்பனியம் மற்ற மக்களின் மீது வீசக்கூடிய வெறுப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். பல பேர் அது புரியாமலே இருக்கிறாங்க. அது என்ன செய்தி அப்படின்றது தான் விரிவாக இன்றைக்கி பார்ப்போம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம காணொலிகளில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க. என்ன கமெண்ட் போடுவாங்கன்னா, உனக்கு பாப்பானை பிடிச்சி நோண்டாமல் இருந்தால், நான் டீசெண்டாக சொல்கிறேன், பாப்பானை பிடிச்சி நோண்டாமல் இருக்கலைன்னா உனக்கு தூக்கமே வராத, எப்போ பாரு நீ இதான் பேசிகிட்டு இருக்கேன்னு தொடர்ச்சியாக பல பேரும் கமெண்ட் போடுறாங்க. கமெண்ட் போடும் நபர்கள் பார்ப்பனர்கள் அல்ல. அதுதான் முக்கியமான செய்தி. இன்னும் சொல்ல போனால் சில கிறிஸ்தவ பெயர்களில் வரக்கூடியவர்கள், சில இஸ்லாமிய பெயர்களில் வரக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி கமெண்ட்டுகள் போடுவதையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவர்களுக்கு நான் விளக்கம் கொடுப்பதை விட திருப்பதி நாராயணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாஜகவை சேர்ந்த நபர். பல டிபேட்டுகள்லாம் உட்கார்ந்து ஆத்துவார். அந்த நபர் நேற்று முகநூலில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சிக்கு அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் சுமார் 167 மாணவர்கள் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று இருக்கிறார்கள். மேலும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 99 மதிப்பெண் பெற்று இருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அதற்கு பாராட்டெல்லாம் தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். இதன் மூலமாக இவர்கள் கல்வியை கேலி கூத்தாக்குகிறார்கள் அப்படின்னு போடுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். 167 மாணவர்கள் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டாங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் 99 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படின்றது மூலமாக கல்வியை கேலி கூத்தாக்குறாங்களாம் அந்த மாணவர்களை பாராட்டுவதன் மூலமாக. இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம பிள்ளைங்க படித்தா கூட அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அந்த பிள்ளைங்க 100க்கு 100 வாங்கினது இருக்கட்டும், 99 வாங்கினதெல்லாம் இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பாராட்டுகள். அந்த பிள்ளைங்க இப்படி மார்க் வாங்கியிருக்கு, இதை பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கமெண்ட் போடுறான். இதை எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இதை அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்லாம் கூப்பிட்டு பாராட்டுவது கல்வியை கேலிக்குரியதாக மாற்றுவது போல இருக்கிறது அப்படின்னு அந்த திருப்பதி நாராயணன் ஒரு முகநூலில் இல்லை எக்ஸ் தளத்துலையோ தெரில, ஏதோ ஒரு இடத்துல பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவோட ஸ்க்ரீன்ஷாட்டு பரவலாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 2025 இப்போல்லாம் யார் சார் சாதி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. பார்ப்பனர்கள் அவர்களும் மனுஷங்க தானே சார், நீங்கள் ஏன் சார் இப்படி வன்மத்தை கக்குறீங்கன்னு என்னை பார்த்து சொல்கிறாங்க. வன்மத்தை கக்குவது யார்? அவர்கள் வன்மத்தை கக்குகிறார்கள் பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது தான் என்னோடய வேலையாகவே நான் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா பார்த்தீங்களா, நல்லா நம்ம பிள்ளைங்க படித்ததுக்கு அந்த படிப்பை அசிங்கப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு மாணவரும் எப்படி உயிரை கொடுத்து படிச்சிருப்பாங்க, ராத்திரி பகலாக உட்காந்து எப்படி படிச்சிருப்பாங்க இந்த +2 தேர்வுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்த்துருப்போம். நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருப்பாங்க, எப்படி ராத்திரி 3 மணி வரை 4 மணி வரைலாம் உட்காந்து. நான் பார்த்துருக்கிறேன் பக்கத்துலலாம் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு விடிய உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே படுத்துவீங்க. நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது காஃபி சாப்பிட்டுட்டு
ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு படிக்க உட்காந்தா மறுநாள் காலையில் 7 மணி வரை படிச்சுட்டு இருக்கும். நடுவில் ராத்திரியில் எந்திரிச்சு போய் அந்த பொண்ணே மேகிலாம் போட்டு சாப்பிட்டுக்கும். அவங்க அம்மாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பசிக்கும் இல்லைங்க, விடிய விடிய படிச்சுட்டே இருந்தால் மேகியை போட்டு சாப்பிடும், ஏதாவது காஃபி கீஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காலையில் 7:30 மணிக்கு மேலே எந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக ஸ்கூலுக்கு போய் எக்ஸாமை எழுதிட்டு நேராக வந்து படுத்து தூங்கிடும். அந்த பொண்ணு தூங்குறதே அந்த பகலில் எக்ஸாம் முடிச்சு வராங்க பார்த்தீங்களா, வந்து அந்த மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டு படுத்தா 6:30 7 மணி வரை நல்லா தூங்கி அப்போ அப்படி உயிரை கொடுத்து அந்த பிள்ளைங்க படித்து வாங்கின மார்க்கு இவங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. எனக்கு அவ்வளோ கோபமாக வருது, அவ்வளோ எரிச்சலாக இருக்குதுங்க. பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படித்து 100க்கு 100 மார்க் வாங்கினா இவங்களுக்கு என்ன இன்னொரு காண்டு தெரியுமாங்க? போன எடப்பாடியார் ஆட்சியில் அப்போ வந்து நம்ம இவர் இருக்கார்ல எஸ்சி சேகர், அவங்க சொந்தக்காரங்க தான் ஒருத்தங்க கிரிஜா வைத்தியநாதன் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அப்போது அந்த அம்மா சொல்லி தான் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் ரேங்கிங் சிஸ்டத்தை தூக்கிட்டாங்க. முன்னாடிலாம் போடுவாங்க இல்லைங்க, மாநிலத்தில் முதல் மாணவர் 2வது இடம் 3வது இடம், மாவட்ட அளவில் முதல் இடம் 2வது இடம்னு ஒரு ரேங்கிங்லாம் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த ரேங்கிங் சிஸ்டத்தையே தூக்கிட்டாங்க போன எடப்பாடியார் ஆட்சியில். இந்த கல்வியில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே எடப்பாடியார் ஆட்சியில் என்னெல்லாம் கூத்தடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பள்ளி ஆசிரியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். +1 +2க்கு இருக்கிற மேக்ஸ் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தட்டிக்கு 2 வால்யூம். அந்த சைஸு புக்கு வந்து பிஎஸ்சி மேக்ஸ்லேயே கிடையாது. அவ்வளோ சைஸுக்கு அந்த சிலபஸை போட்டு மேலும் 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 டஃப்பாக்கி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த மேக்ஸை படித்த ஒரு மாணவன் வந்து மேக்ஸ் பயாலஜியை எடுத்துருக்கிறான். எம்பிபிஎஸ் கிடைச்சா எம்பிபிஎஸ் போயிடுவோம், இல்லைனா இன்ஜினியரிங் போவோம் அப்படின்ற ஆப்ஷனோட. ஏன்னா மேக்ஸ் பயாலஜி எடுத்தால் நீங்கள் எந்த குரூப்புக்கு வேணாலும் போகலாம். டாக்டருக்கு போகலாம், இன்ஜினியரிங்க்கு போகலாம், இல்லை பிஎஸ்சிக்கு போகலாம், இல்லை பிஏ போகலாம், எது வேணாலும் போய் படிக்க முடியும் நீங்கள். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்க. அந்த பையன் ஓரளவுக்கு ஒரு அடிப்படை மேக்ஸை படித்தா போதும், அவனுக்கு +1லேயே அவ்வளோ மேக்ஸை கொடுத்து அவனை போட்டு புழிஞ்சி சாவடிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணி வச்சாங்க. யார்? எடப்பாடியார் ஆட்சியில். அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோலாம் கஷ்டமாக அவ்வளோலாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பையன் வந்து பிஎஸ்சி அக்ரி போய் ஜாயின் பண்ணிட்டான்னு வைங்களேன், அந்த பையனுக்கு அதுக்கப்புறம் மேக்ஸ் தேவையில்லை. அந்த பையன் வந்து எம்பிபிஎஸ் போய் சேர்ந்துட்டான்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மேக்ஸ் தேவையில்லை. அதுக்கு அந்த பையன் வந்து ஒரு பிஎஸ்சி பாட்னி ஜுவாலஜின்னு அந்த மாதிரி போயிட்டான்னு வச்சிங்களேன், அப்போவும் அந்த பையனுக்கு மேக்ஸ் தேவையில்லை. அதாவது பள்ளியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கணிதம், உயிரியல், வேதியியல், இயற்பியல் எல்லாமே கல்லூரியில் போய் படிப்பதற்கு உள்ள அறிமுக பாடமாக தான் இருக்கும். அது முன்னாடியெல்லாம். இப்போ வந்து கல்லூரியில் படிக்கிறத விட அதிகமாக்கி வச்சுருக்கிறாங்க அந்த புக்ஸு. அந்த புக்கு சைஸை வாங்கி பாருங்கள். உங்கள் வீட்டில் +1 +2 பிள்ளைங்க இல்லைன்னா அக்கம் பக்கத்துலேயாவது வாங்கி பாருங்கள். அந்த புத்தகங்களோட சைஸை பார்த்துட்டு தலை சுற்றும் உங்களுக்கு. இதை எப்படி இந்த பிள்ளைங்க படிக்குது அப்படின்னு. அந்த பிள்ளைங்க அவ்வளோ டார்ச்சர் கொடுத்து நீங்கள் சிலபஸை அவ்வளோ கஷ்டமாக்கி, சிபிஎஸ்சியில் கூட இவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காதுங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் அது ஒரு கதை கட்டி விட்ருக்காங்க. நீட் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்குன்னு. நீட் சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்குன்னா சிபிஎஸ்சி படிக்கிற பசங்க எதுக்கு நீட் கோச்சிங்க்கு போகிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நீட்டோட கொஸ்டின் பேப்பர் சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்சி படிக்கிற பையன் எதுக்காக நீட் கோச்சிங் போகிறான்? இல்லை சிபிஎஸ்சி படிக்கிற பொண்ணு எதுக்காக நீட் கோச்சிங் போகிறாங்க? ஏன்னா நீட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் அது எந்த சிலபஸ்லையும் கிடையாது. இவங்களா புதுசாக ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணுறது. அதனால தான் அதாவது நீட்டை பொறுத்தவரை என்னென்னா, நீ உனக்கு உலகத்தில் தெரியாத கேள்வியாக நான் பார்த்து கேட்பேன், அதுக்கு நீ எப்படி ஆன்சர் பண்ணுற பார்ப்போம்னு வடிகட்டுற வேலைக்காக மட்டும்தான், வெளியேற்றும் வேலையாக மட்டும்தான் இருக்குது. அறிவுத்திறனை டெஸ்ட் பண்ணக்கூடிய இது கிடையாது நீட்டை. சரி, நீட்டை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மாணவர்கள் அந்த தேர்வுக்கு தயார் செய்து ஒரு வருஷம் பூரா தயார் பண்ணி, அதன் பிறகு கடைசி 6 மாதம் மீண்டும் 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 அந்த பாடங்களை போட்டு ரிவைஸ் பண்ணி விடிய விடிய படித்து போய் 100 மார்க் வாங்கிட்டு வந்தால் இவர்களுக்கு என்ன தோணுதா? இந்த மாணவர்களின் செய்கை வந்து கல்வியை கேலி கூத்தாக்குவது போல இருக்கிறதா. அப்போ இவனெல்லாம் ரோட்டில் நடமாட விடலாமாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ரோட்டில் நடமாட விடலாமா இவனுக்கெல்லாம் அப்படி ஒரு திமிரு. நான் சாலைகளில் போக்குவரத்தில் பார்க்குறேன். போக்குவரத்து காவலர்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். சின்ன சின்ன பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களெல்லாம் நிப்பாட்டி வச்சு இப்போ லைசன்ஸை கண்டு அதை கொடு கேட்குறதுலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது.
அது வந்து சட்டத்தின்படி நடக்கணும் அப்படின்ற விஷயம் அந்த பிள்ளைங்களுக்கு புரியணும். அதுவும் அதில் ஒன்றும் நம்ம தப்பு சொல்லலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்டை போடாமல் ஒருத்தன் துண்டை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு குடுமையை வச்சுட்டு அவன் பாட்டு 2 வீலரில் போகிறான். அவனை எந்த போலீஸும் நிப்பாட்டுறதில்லை. என்னைக்காவது எங்கேயாவது ஒரு பார்ப்பனர் ஹெல்மெட் இல்லாமல் குடுமையை வச்சுக்கிட்டு சட்டை போடாமல் ரோட்டில் பைக்கில் போகிறாரு. அந்த பார்ப்பனரை பார்த்து என்னைக்காவது இந்த காவல்துறை வந்து நிப்பாட்டி ஏன் ஹெல்மெட் போடலை, ஏன் சட்டை போடாமல் போகிற ரோட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பொது இடத்துல டீசெண்டாக போகணும்னா சட்டை போட்டு போகணும். அவன் இன்டீசெண்டாக போனால் கூட போக்குவரத்து காவலர்கள் அவங்கள நிப்பாட்டி கேள்வி கேட்கறது இல்லை. மற்ற ஊர்களில் எப்படின்னு தெரியல. சென்னையில் நான் பார்த்துருக்கிறேன், டெய்லி பார்க்குறேன். அப்போ நம்ம மாணவர்கள் 100க்கு 100 மார்க் வாங்கினதே இவங்களுக்கு வயிறு எரியுதுன்னா இவங்களெல்லாம் என்ன செய்யறது? அப்போ நான் பேசுவது வன்மமா, அவர்கள் பேசுவது வன்மமா அப்படின்னு பார்வையாளர்களாகிய உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இதை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.